ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ப்ரோ வெளியே வந்து மை சேனல் இஸ் ரீபர்த்துன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து இது வந்து புதுசாக ஆரம்பித்த சேனலு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பிடிஜின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன், பாசில் தமிழ் கேமிங்னு. ஓகேவா, சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. இது வந்து நம்ம பழைய சேனலோட ஓல்டஸ்ட் சேனல் இருக்குல்ல, அதோட இது பழைய ஃபார்ம்லேருந்து இப்போ வர இருக்கிற அந்த ஃபார்மை பற்றி பார்க்கலாம். என்ன ஆச்சு நம்ம சேனலுக்கு, என்னாச்சு, என்ன ஏன் இப்போ புதுசாக இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 2024 தான் நான் சேனல்லே ஆரம்பித்தேன், யூடியூப் சேனலு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் யூடியூப்பே பார்க்க மாட்டேன், யூடியூப் சேனலில் பார்க்க மாட்டேன். விடிஜி இருக்கார்ல, அவர் சேனலில் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எர்த்து கேமரோட ரோப்ளக்ஸ் வீடியோ பார்ப்பேன், பிடிஜியோட அப்புறம் ஹாரர் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, ஏன் ப்ரோ நீங்கள் இது யூடியூப்பில் வந்து என்னாச்சுன்னா, அதாச்சும் வந்து நான் பிடிஜின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது வந்து பாசில் தமிழ் கேமிங் அந்த சேனல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேயும் நான் வீடியோ போட்டேன். என்ன வீடியோனா, பிடிஜி என்னென்ன வீடியோ போட்டாரோ அதெல்லாம் போட்டேன். கிராணி, அப்புறம் வந்து கிராணி மல்டிப்ளேயர், அப்புறம் வந்து இது போட்டிருந்தேன், இந்தியன் பைக்ஸ் வீடியோ, மாஸ்டர் தீஃப்னு ஒரு இப்போ கூட ரீசெண்டாக 2024 தான் ரிலீஸ் ஆச்சு அந்த கேமு, அந்த கேமு. அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குல்ல, அப்புறம் இன்னொரு கேம் போட்டிருந்தேன், ஃப்ரீ ஃபயர், அப்புறம் வந்து ரோப்ளக்ஸ், இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம சேனல் வந்து இது அதில் வந்து மாஸ்க்கு கன்னுன்னு ஒரு கேம் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு கேம் தான். அந்த கேமில் வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு வீடியோவில் வந்து காப்பிரைட் வந்துடுச்சு. அடுத்து ஷார்ட்ஸில் வந்து நருட்டோ வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு வீடியோ, அதில் வந்து என்னாச்சுன்னா ஒரு காப்பிரைட் வந்துடுச்சு, 2 காப்பிரைட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மாஸ்டர் தீஃப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மாஸ்டர் தீஃப்னு ஒரு கேம் சொன்னேன்ல, அந்த கேமில் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறையா மிஷின் போட்டிருப்பேன். அதில் ஏதோ ஒரு மிஷினில் வந்து காப்பிரைட் வந்துச்சு, 3 காப்பிரைட்டாக. அடுத்து ரீசெண்டாக இப்போது டைமில் வந்து இது என்ன பண்ணேன்னா, ஷின்சான் வீடியோன்னு போட்டிருந்தேன். அதில் ஒரு காப்பிரைட் வந்துச்சு. இப்படி எல்லா 4 காப்பிரைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா என் ஃப்ரெண்டு இது நேற்று தான் கேட்டேன், அது இந்த வீடியோ இந்த ஷின்சான் காப்பிரைட் வந்துச்சுல இப்போ ரீசெண்டாக, அந்த வீடியோ போட்டு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டேன். நேற்று தான் என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டேன், எனக்கு வந்து 4 காப்பிரைட் இருக்குடா, உனக்கு காப்பிரைட்னா என்னடான்னு கேட்டதுக்கு, காப்பிரைட்னா அது வந்து அவன் வந்து சொல்லிட்டான், காப்பிரைட் எத்தனை காப்பிரைட் வந்திருக்குன்னு கேட்டேன். டக்குன்னு 4ன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், எனக்கு செம்மையாக பயமாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இருக்குல்ல, நம்ம சேனல் வந்து பேன் ஆயிடுச்சு. 4 காப்பிரைட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா, இது 4 காப்பிரைட்டு 3 காப்பிரைட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா, இது நம்ம சேனல் வந்து தூக்கி விட்ருவாங்களாம். யூடியூப் சேனலே பேன் ஆயிடுவாங்களாம். ஃப்ரீ ஃபயர் எப்படி பேன் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம சேனலே இருக்காது. நம்ம சேனல் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இது வெளியே வேறவங்களால நம்ம சேனலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி அப்படி ஆகிருக்குமா. அதனால தான் நான் வீடியோ போட்டு யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் வராது நம்ம சேனலை பேன் பண்ணிட்டாங்கன்னா. அதே மாதிரி தான் நம்ம சேனலை பேன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் பயமாயிடுச்சு. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், இது அப்போ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டப்ப, உன் சேனல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன்னா, அவன் சொன்ன மாதிரி உன் சேனலுக்கு வந்து இது ஏதாச்சும் ஒரு பேர் வை, பாசில் தமிழ் கேமிங்க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால் போக்கிமான் கேமர்ஸ்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் லோகோ மாற்ற சொன்னால், ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச லோகோ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நானும் பிடிச்ச லோகோ வச்சுட்டேன். போக்கிமானில் ஏதாச்சும் ஒரு லோகோ, பேனரையும் மாற்றிட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேன்ட்டு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு சேனலை டெலீட் பண்ணும்போது. இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்காச்சும் நிறையா சப்போர்ட் வரணும். இனிமேலும் காப்பிரைட் வரவே கூடாது. ஏன்னா அந்த காப்பிரைட்னால் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 4 காப்பிரைட் வந்து பேன் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் கஷ்டப்பட்டு சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் பேன் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். எனக்கெல்லாம் அந்த சேனலை டெலீட் பண்ணும் போதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுமா? பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் ஃபீலே பண்ணி அழுதுட்டேன். என்னடா கஷ்டப்பட்டு யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சோமே, கஷ்டப்பட்டு 44 வீடியோ போட்டதும் வேஸ்ட்டா அப்படின்னு ஆகிப்போச்சு. எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு யூடியூப் வச்சுருந்தானா அவன்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. இல்லாட்டி என்கிட்ட கூட கேளுங்க. அதாச்சும் காப்பிரைட்னா வந்து என்ன, யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ போடுங்க. சரியா? தெரியாமல் வீடியோ போட்டிங்கன்னா கஷ்டமாயிரும். அப்புறம் உங்கள் சேனல் வந்து இதாயிரும். சரியா கைஸ்? பார்த்து யூடியூப் என்னையுமே நீங்களும் யூடியூப் வச்சுருப்பீங்க. நிறைய பேர் யூடியூப் வச்சுக்கும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு ஏதாச்சும் ஆயிரும், கஷ்டமாயிரும். இந்த மாதிரி காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், கஷ்டமாயிரும். அதனால் வந்து உங்கள் சேனலை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேனலில் வந்து ஹேக் ஆகிருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஹேக் ஆன விஷயம் எப்படி தெரியணுங்கிறத கேட்டுக்கோங்க. இல்லாட்டி குரோமில் கூட கேட்டு பாருங்கள், இல்லாட்டி யூடியூப்பில் கூட கேளுங்க. சரியா கைஸ்? ஓகே பை கைஸ். இனிமேல் நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ போடணும்னா ரோப்ளக்ஸ் கண்டென்ட்டை பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? அதே மாதிரி ரோப்ளக்ஸ் பற்றி வீடியோ என்னென்ன வீடியோ போகணுங்கிறதையும் கமெண்டில் கேளுங்க. ஓகேவா கைஸ்? பை கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ். பை. நான் உங்கள் போக்கிமான் கேமர்ஸ் வித் BTG. ஓகே கைஸ். பை கைஸ். பை.